இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஆட்கள் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஏத்துக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடும், இயேசு ஏத்துக்கும் வியாதி எல்லாம் போயிடும், வேலை கொடுத்துருவாரு, பிள்ளை கொடுத்துருவாரு, கல்யாணம் ஆயிடும், பொண்ணு கிடைக்கும். இயேசு வச்சு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனவன், குழந்தை பெற்றவன், பிரச்சனை இல்லாதவன், வேலை இருக்கிறவன், நல்ல பைசா வருமானம் வச்சிருக்கிறவன், அப்பேற்பட்ட ஆட்கள் கிட்ட போய் நம்ம இயேசு என்னன்னு சொல்ல முடியும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு மனிதன் கிட்ட போய் சொல்லும் பொழுது இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதல்ல சொல்லணும். ஏன் ஏற்றுக்கணும் இயேசுவை? நான் பாவி, நம்ம பாவி, செத்தா பாதாளம் போக போறோம், அந்த கடவுள் நம்மளை நியாயத்திற்கு போறாரு, பண்ண பாவத்திற்கான நீதியான தண்டனை ஒண்ணு உண்டு, அதுல இருந்து நீ காப்பாத்திக்கப்படணும் அப்படின்னா இயேசு ஏற்றுக்கொள். அங்க ரைட்டு. இங்க வாழும்போது எனக்கு என்ன நன்மை அப்படின்னா, இங்க வாழும் பொழுது என்ன கொடுக்க போறாரு, என்ன கொடுக்க மாட்டாருக்கு எனக்கு எந்த கேரண்டி இல்லை, எனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட காரியம் தான் அவர் தருவார் உனக்கு, அது நீ ஆச்சு அவராச்சு. ஆனா இங்க பூமியில வாழும் பொழுது என்ன நன்மை தெரியுமா? இதை கேரண்டி பண்ண முடியும். அவர் சமாதானத்தை தருகிறார். பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா இல்ல, பிரச்சனை எல்லாம் ஆஸ் யூசுவல் போல இருந்துட்டே இருக்கும், அதன் மத்தியில் தெய்வீக சமாதானம் இருக்கும். இது கேரண்டி. இது உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. இதுதான் காஸ்பல். இப்படிதான் சொல்லணும்.